الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال أيضا في آية أخرى: كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தை முஹம்மதியா. இதை நம்மவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே அடிப்படையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், அஇம்மாக்கள், அவுலியாக்கள், நல்லோர், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்று நிலவருமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் பல படைப்பினங்களை படைத்திருந்தாலும் அதில் சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். மனிதர்களை அல்லாஹ் சிறப்பானவர்களாக படைத்திருந்தாலும் அவர்களுக்கு என அல்லாஹ் ஒரு காலத்தை நியமனம் செய்திருக்கிறான். மனிதன் என்று அல்லாமல் அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குமே அல்லாஹ் ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் செய்திருக்கிறான். அவன் ஒரு உயிரினம் இது காலம் வரையும் தான் வாழும் என அவன் நிர்ணயித்திருந்தால் அந்த நொடியில் ஒரு நொடியும் முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. அப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் மனிதன் என்று வருகிற பொழுது இந்த மனிதனைத்தான் அல்லாஹ் பெரும்பாலும் எதிர்பார்த்து அவன் படைக்கிறான். இந்த மனிதன் தன்னை வணங்குவான், தனக்கு நன்றியாளனாக இருப்பான், தனக்கு மாறு செய்ய மாட்டான் என்கிற ஒரு நோக்கத்தில் மனிதர்களை அல்லாஹ் படைத்திருந்தாலும், ஆனால் மனிதர்களோ அவனுடைய குதிரத்தை, அவனுடைய நிஅமத்தை, அவன் தன் மீது பொழிகிற அருள் மாறிகளை, கிருபைகளை அவன் எண்ணி பார்க்காமல் உணர்ந்து கொண்டு அவனுக்கு நன்றியாளராக வாழாமல் அவனுக்கு மாறு செய்து வாழ்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது நல்ல அமல்கள் செய்கிற நல்லோர்களாகினும் தீய அமல்கள் செய்கிற தீயோர்களாகினும் நன்மை தீமை என மாறி மாறி செய்து வாழ்கிற பாவிகளாகினும் யாருக்காக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்து இதுவரையிலும் நீ வாழ்வாய், இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வாதாரம் இந்த உலகில் இருக்காது என்கிற வண்ணத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. வெறுமனே ஒரு சில நொடிகளோ, ஒரு சில நாட்களோ, ஒரு சில நேரங்களோ தான் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு அமைப்பை போல் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும்
இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதன் அடிப்படையில் ஒருவர் மரணித்த பிறகு அவர் கபரிலே வைக்கப்படுகிறாரே, அது ஒரு உலகம் என்று நமக்கு சொல்லுவார்கள். அதற்கு பேர் ஆலமுல் பர்ஸக். அது ஒரு உலகம், ஆலம பர்ஸக் என்கிற உலகம். அதற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் ஆலமுல் ஆஹிரா, மறுமைக்குண்டான உலகம், அதுதான் நிரந்தர உலகம் என்று நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த ஆலமு துன்யா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமும், இதற்கு பின்னால் மரணம் அவர் சம்பவித்து கபரிலே அடக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையை துவங்குகிற அந்த ஆலமுல் பர்ஸக் என்கிற கபீருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அது நீண்டு கொண்டே செல்லும் என நமக்கு சொல்கிறார்கள். அந்த காலமும் அந்த உலகமும் ஒரு நாள் முடிவடையும். அதற்கு பின்னால் தான் ஆலமுல் ஆஹிரா என்கிற நிரந்தரமான மறுமையினுடைய உலகம் துவங்குகிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை நிச்சயமாக சுவைத்தே தான் தீர வேண்டும். அவருடைய வாழ்க்கை அவர் சுவனவாதியா அல்லது நரகவாதியா என்பதை யாராலும் முடிவு செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர. இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிற அடிப்படையில் நாம் ஒரு சிலரை சொல்லிவிடலாம். இவர் வாழ்க்கை முழுவதும் நல்லமல் செய்தார், எனவே இவர் சொர்க்கத்திற்கு செல்பவர். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் தீயமல் செய்தார், எனவே இவர் நரகத்திற்கு செல்பவர், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்கிற வார்த்தைகள் நம்மிலே அதிகமான புழக்கங்கள் உண்டு. அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பானதாகவும் அல்லாஹ்விற்காக என தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற பொழுது அவருடைய இரண்டாவது உலகமாகிய ஆலமுல் பர்ஸக் என்கிற கபரு வாழ்க்கையும் நிரந்தர உலகமாகிய ஆலமுல் ஆஹிரா என்கிற மறுமை வாழ்க்கையும் அவருக்கு சோபனமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒருவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட மரணம் வந்துவிட்டால் ஒரு நொடியும் முந்தவும் செய்யாது, ஒரு நொடியும் பிந்தவும் செய்யாது என அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இவருக்கு இந்த நேரத்தில், இன்ன இடத்தில், இந்த நாளில், இந்த பொழுதில் ஒருவர் மரணிக்க வேண்டும் என அவருடைய கலாக்கதிரிலே நியமனம் செய்யப்பட்டது என்றால் அந்த கலாக்கதிரிற்கு ஒரு நொடி முந்தியும் அவருடைய மரணம் நிகழாது, ஒரு நொடி பிந்தியும் அவருடைய மரணம் நிகழாது. அப்படி அல்லாஹ் மனிதர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். இதில் ஒரு சிலர்கள் விதிவிலக்காகவும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களுக்கு இதுவெல்லாம் விதிவிலக்கு. நபிமார்களுக்கு மரணம் என்று வருகிற நேரத்தில் மலக்குல் மௌத் அவரிடத்தில் வந்து அனுமதி கேட்பார்கள். அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு சட்டம் நபிமார்களுக்கு மாத்திரம். மலக்குல் மௌத் வந்து அவர்கள் அனுமதி கேட்பார்கள். நான் அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க நீங்கள் அனுமதி தந்தால் உங்களுடைய உயிரை வாங்கி கொண்டு நான் செல்கிறேன் என அவர்கள் அனுமதி கேட்பார்கள். இப்படித்தான் ஒரு சமயத்தில் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மலக்குல் மௌத் வந்து நின்ற பொழுது எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஹலீலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ஹலீல், எப்படி எனது உயிரை நீங்கள் வாங்க முடியும் என அவர்கள் சொல்லுவார்கள். இந்த பதிலை எடுத்துக்கொண்டு மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்திலே சென்று இப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் மலக்குல் மௌத் இடத்திலே ஒரு பதிலை சொல்லி அனுப்புவான். இப்ராஹிம் என்னுடைய ஹலீல், நான் இப்ராஹிமிற்கு ஹலீல். இந்த இப்ராஹிம் என்கிற நேசர் அல்லாஹ் என்கிற நேசராகி என்னை சந்திக்க அவருக்கு விருப்பம் இல்லையா என நீங்கள் கேளுங்கள் என்று அவர்கள் அல்லாஹ் சொல்லி அனுப்புவான். இந்த பதிலை சொன்ன உடனே எனக்கு விருப்பம், அல்லாஹ்வை சந்திப்பதுதான் எனது முதல் கடமை என்று சொல்லி அவர்கள் உயிரை தருவார்கள். இது ஒரு நிகழ்வு. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது வேற மாதிரியான ஒரு சம்பவம். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். என்னதான் பல அத்தாட்சிகளை தன்னுடைய சமூக மக்களுக்கு காட்டிய பொழுதும் அவர்கள் அதை பார்த்தும் இஸ்லாத்தை ஏற்காமல், ஈமானை அவர்கள் பெறாமல் ஒரு பொழுதும் புறக்கணித்தே அவர்கள் வாழ்கிறார்களே என்கிற ஒரு உயர்ந்த அவர் கோபத்தில் இருந்த அந்த சமயத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து நிற்கிறார்கள். வாசல்ல பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் உள்ள வரட்டுமா என்று அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். வாசலில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், நான் வீட்டிற்குள் வரட்டுமா என அனுமதி கேட்கிறார்கள். யார் என கேட்கிறார்கள்?
கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் அல்லாஹ்வினுடைய மலக்குல் மௌத் இஸ்ராயில் என சொல்கிறார்கள், எதுக்கு வந்திருக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உயிரை நான் கைப்பற்றதுக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? உள்ளவா? வந்த உடனே செவுள்ள பலான்னு ஒரு அரவலுக்கும். யாருக்கு? மலக்குல் மௌத் இருக்கு. அடிப்பது யார்? செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அடியினுடைய ஒளி தாங்காமல் கண் கொஞ்சம் கலண்டு இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்போ அந்த கண்ணை இப்படி தூக்கிக்கிட்டே மேலே போய் அல்லாட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ சொன்னது தானே நான் போய் மூசா அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக சென்றேன், ஆனால் போனால் என்னுடைய நிலைமையை பார்த்தாயா? அல்லாஹ் சரி செஞ்சுட்டு சொல்லுவான், அவங்களுக்கு வர்றதுக்கு இப்போ விருப்பம் இல்லை போல தெரியுது, ஒரு மாட்டை அவரிடத்திலே கொடுத்து அனுப்பி இந்த மாட்டில் அவர்கள் கையை வைத்து தடவ சொல்லுங்கள். அவருடைய கை எத்துணை ரோமங்களின் மீது படுகிறதோ அத்துணை ஆண்டு ஆயுள் காலம் அவர்களுக்கு தரப்படும் என நீங்கள் சொல்லுங்கள். மாட்டை எடுத்துட்டு போறாங்க, வச்சு சொல்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இந்த எல்லா ரோமமும் நான் தொட்ட எல்லா ரோமத்தினுடைய ஆயுள் முடிந்து விட்டது, பிறகு என்ன செய்வார்? அதுக்கப்புறம் என்ன? மௌத்து தான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்பவும் மௌத்தா தான் போகிறேன், அதுக்கு பேசாமல் இப்பவே என்னுடைய உயிரை எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆக சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற இந்த மரணம் என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் என்பது வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு உண்டான ஆயத்தை தவிர நபிமார்களுக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 நிகழ்வுகள் இது போல நடந்தது. தொப்பி போட்டுக்காரு, தொப்பி வெளியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 2 நிகழ்வுகள் இது போல நடந்திருக்கிறது. ஒன்று, பெருமானாருடைய உயிர் கைப்பற்றப்படுகிற பொழுது, இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜினுடைய பயணத்தில் அல்லாஹ் தஆலா அழைத்து வரும்படி சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினானே அந்த சமயம். இந்த 2 சமயத்திலுமே வந்த 2 மலக்குமார்களும் பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்டார்கள். ஒன்று, முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறார், நீங்கள் அனுமதி தந்தால் உங்களை அழைத்து கொண்டு நான் அவனிடத்தில் செல்கிறேன் என முதலாவது அனுமதி. இரண்டாவதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அழுது கொண்டே அனுமதி கேட்டதாக கிதாபுகளில் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களுக்குமே தன்னுடைய கடைசி நேரம், கடைசி நொடி பொழுது வந்தவுடன், அவர்களுக்கு என எழுதப்பட்ட அந்த நேரம் வந்தவுடன் மலக்குமார்கள் வந்து பெருமானாரிடத்திலே உடனேயே அவருடைய உயிரை கைப்பற்றுகிற ஒரு இடத்திலே மலக்குமார்கள் இல்லை. மாறாக அவர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள், அவர்கள் அனுமதி தந்தால் வருவதற்கு விரும்பினால், தன்னுடைய உயிரை தருவதற்கு விரும்பினால் நீங்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்கிற வண்ணத்தில் நபிமார்களை அல்லாஹ் வைத்திருந்தான். எனவே இந்த ஆயத்து நபிமார்களுக்கு ஒரு பொழுதும் பொருந்தாது என்பதை நம்மில் அனைவரும் விளங்கிக் கொள்கிறோம். குர்ஆனில அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றுகிற என்று வருகிற இந்த வேளையில் வேறு விதமான கருத்துகளிலே 3 ஆயத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒன்று, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வந்து உயிரை எடுப்பார்கள், ஒரு ஆயத்து. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், அதாவது மலக்குமார்கள் உயிரை எடுப்பார்கள், ஒரு ஆயத்து. இரண்டாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் உக்கில பிக்கும், உங்களுக்கு என சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் வருவார், அவர் உயிரை எடுப்பார் என்று ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிற பொழுது நேரடியாகவே அல்லாஹ் தான் உயிரை எடுப்பதாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக 3 வேறு விதமான கருத்துக்கள் கொண்ட ஆயத்துக்களை படித்த நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். ஒன்று, அல்லாஹ் உயிரை எடுப்பதாக சொல்கிறான். இரண்டாவது, சில ரசூல்மார்கள் மலக்குமார்கள் உயிரை எடுப்பதாக சொல்கிறான். மூன்றாவது, மௌத்திற்காகவே நியமனம் செய்யப்பட்ட, விதிக்கப்பட்ட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மலக்குல் மௌத் உயிரை எடுக்கிறார்கள் என்று சொல்கிறான். இதில் எது சரியானது என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழும். இந்த 3மே சரியானது தான். இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்கிற தப்சீரினுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுவது என்னவென்றால், ஒன்று, மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் வருகை தர மாட்டார்கள். ஒரு மலக்கினுடைய பட்டாளமே, கூட்டமே வருகை தரும்.
அந்த ஜனாசாவாக சக்கராத்தினுடைய வேலையில் இருக்கிற அந்த நபருடைய அருகிலே அமர்ந்து சில மலக்குமார்கள் கால் பாதத்திலிருந்து கால் முட்டி வரையிலும் அவருடைய உயிரை எடுப்பார்கள். இன்னும் சில மலக்குமார்கள் கால் முட்டியில் இருந்து இடுப்பு வரை அவருடைய உயிரை எடுப்பார்கள். இன்னும் சில மலக்குமார்கள் இடுப்பில் இருந்து நெஞ்சு தொண்டை குழி வரையிலும் அவருடைய உயிரை எடுப்பார்கள். கடைசி ஃபைனல் டச் தான் யாரு? மலக்குல் மௌத் என்கிற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். காலிலிருந்து நெஞ்சு தொண்டை குழி வரையிலும் எடுப்பது என்பது மிக பிரமாண்டமான செய்தியாக இருந்தாலும் அதற்கும் தொண்டை குழியிலிருந்து உயிரை எடுப்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. இதே நல்லவராக இருந்தால், அந்த ஜனாசாவாக போகிறவர் நல்லவராக ஒரு நல்லமல் செய்த சாலிஹீனாக இருந்தால் அவருடைய உயிரை எப்படி எடுப்பார்கள் என்பதை பெருமானார் சொல்லுவார்கள். ஒரு பாலில், ஒரு டம்ளரில் தகும்ப இருக்கிற பாலில் ஒரு முடி விழுந்து விட்டால் எப்படி அந்த முடியை அவர் எடுப்பாரோ, தன்னுடைய நகமும் படாமல் தோளும் படாமல் பாலிலே கையும் முக்கிவிடாமல் அதே சமயத்தில் அந்த முடியையும் எடுக்க வேண்டும். எப்படி பார்த்து பக்குவமாக அவர் எடுப்பாரோ அதுபோல் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பக்குவமாக மென்மையாக அவருடைய உயிரை எடுப்பார்கள் என பெருமானார் சொல்லுவார்கள். இதுவே தீயவராக இருந்தால் அவருடைய உயிரை எடுக்கிற பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கருணை காட்டாமல் ஒரு முள் செடியில் இட்டு போன சேலை மாட்டி அதை பட்டென்று இழுத்தால் எப்படி கிழிந்து கந்தலாக போகுமோ அதுபோல் பாவம் செய்த பாவிகளுடைய உயிர் என்று வருகையில் தொண்டை குழியில் இருந்து மிக வேகமாக கடுமையான முறையில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழுப்பார்கள் என்பதை செய்தனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி மரணம் என்று வருகிற பொழுது மையத்தானவர்கள் அவர்களிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி தருவார்கள். மரணமானவுடன் ஒருவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அடிக்கழுவுவார்கள், இரண்டாவதாக குளிப்பாட்டுவார்கள். இந்த இரண்டு செய்தியுமே, இரண்டு விஷயங்களுமே ரொம்ப பார்த்து பக்குவமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடிக்கழுவுகிற பொழுதும் சரி, அவரை குளிப்பாட்டுகிற பொழுதும் சரி, பார்த்து பக்குவமாக அவரை கழுவ வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். தான் வைக்கிற ஒவ்வொரு கையையும் ஒவ்வொரு தொடுதலுமே மிகவும் மென்மையான முறையிலே அந்த மையத்திற்கு இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசாவில ஒரு ஈயோ அல்லது கொசுவோ வந்து அமர்ந்தால் அவருடைய வேதனை எந்த அளவு இருக்கும் தெரியுமா? ஒரு மலையை தூக்கி அந்த ஜனாசாவின் மீது வைத்தால் எந்த அளவு கனமாக இருக்குமோ அதுபோல் மரணித்தவருடைய உடலிலே ஒரு ஈயோ கொசுவோ வந்து அமர்ந்தால் அவ்வளவு கனமாக ரணமாக இருக்கும் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்க அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகிற பொழுது அவரை இப்படி திருப்புவோம், அப்படி திருப்புவோம், வாயில தண்ணி ஊற்றி அதை உறிந்து எடுப்போம், அவருக்கு உது செய்து விடுவோம், அவருடைய அடி கழுவுகிற பொழுது பார்க்கக்கூடாத இடங்களை எல்லாம் சுத்தம் செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது பார்த்து பக்குவமாக நம்மால் முயன்ற அளவு எப்படி அவருக்கு இலகுவான முறையில் நம்மால் செய்ய முடியுமோ அதுபோல நாம் கையாள வேண்டும் என மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல சொல்லுவார்கள், ஜனாசா குளிப்பாட்டுகிற சமயத்தில் அந்த அறைக்குள்ளால் ஒரு 10 பேர் 15 பேர் போய் நுழைந்துக்கலாமா? கூட ஒரு 3, அவ்வளவுதான், 3 நபர்கள் அதிகபட்சம். அந்த 3 நபர்கள் தான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள், ஒருவர் உயிரோடு இருக்கிற சமயத்தில் தான் குளிக்கிற பொழுது குளியலறைக்குள் ஒரு 4-5 பேர் நுழைவதை அவர் விரும்புவாரா? யோசித்து பாருங்கள். நம்ம குளிக்கிறோம், நம்ம குளிக்கும் போது கதவை திறந்து ஒரு 4-5 பேர் உள்ளுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க, நமக்கு எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் மரணித்தவருடைய நிலையும் இருக்கும். தன்னை முழுவதுமாக தனது உடலிலே எந்த ஒரு துணியும் இல்லாமல் அப்படி வைத்திருக்கிற அந்த சமயத்தில் ஒரு 3 நபர்களுக்கு மேலால் ஒருவர் நுழைவதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. எனவேதான் அவரை குளிப்பாட்டுகிற பொழுது கூட மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை எல்லாம் மறைத்துதான் அவரை குளிப்பாட்ட வேண்டும் என மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி மரணித்தவருடைய விஷயத்திலே இந்த அளவு நம்மளுடைய கையாடல்கள் இருக்க வேண்டும் என மார்க்கம் சொல்லி காட்டுகிறது.
நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று என்னவென்றால், ஒருவர் உயிரோடு இருக்கிற சமயத்தில் அவருக்கு இருக்கிற வலிமையை விட வல்லமையை விட அவர் மரணித்த பிறகுதான் அவருக்கு அதிகமான வலிமைகளும் வல்லமைகளும் அதிகமாக கிடைக்கிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் மரணித்து அவர் கபிரிலே வைக்கப்பட்டால் அங்கு அந்த கபிரிலே யார் யாரெல்லாம் வந்தார்கள் அவர் அடக்கிவிட்ட பிறகு செல்கிற பொழுது அவருடைய காலடி சப்தம் உட்பட அவர்கள் சப்தம் கேட்கிறார்கள் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் கபருக்குள் இருக்கிற நபர்கள் மூடப்பட்ட பிறகும் மேலே இருக்கிற நம்மை பார்க்கிறார்கள் என்றால் நாம் வலிமையானவர்களா அல்லது அவர்கள் வலிமையானவர்களா? கபருக்குள் இருக்கிறவர்களுடைய செருவ சப்தங்கள் உட்பட அவர்கள் செவிமடிக்கிறார்கள் என்றால் நாம் வலிமையானவர்களா அல்லது அவர்கள் வலிமையானவர்களா? ஒருவர் இஸ்லாமியரோ காபிரோ யாராக இருந்தாலும் மரணித்த பிறகு எல்லோருக்கும் இதுதான் நிலை. புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் முடிந்து அபூஜஹல் உட்பட காபிர்களை கொண்டு போய் ஒரு பாலடைந்த கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். அப்போ அந்த கிணற்றை எட்டி பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய கடவுள் என நீங்கள் உலகில் வணங்கிக் கொண்டிருந்தீர்களே அந்த லாத்து மனாத்து உஸ்ஸா போன்ற கடவுள் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? மரணித்த பிறகு நாங்கள் நல்லா இருப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அல்லது மரணித்த பிறகு வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறது என பேசிக் கொண்டிருந்தீர்களே, உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனதா இதோடு என பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த மையத்துகளை பார்த்து சடலங்களை பார்த்து பெருமானார் கேட்பார்கள். அப்போ அருகில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, செத்து போய் மையத்தான சடலங்கள் தூக்கி எறியப்பட்ட பிறகும் அதனிடத்தில் சென்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் கேட்பார்களா என்ன யா ரசூலுல்லாஹ் என்று பெருமானாரிடத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்க பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மா அன்தும் பி அஸ்மா மின்கும், உங்களை விட அவர்கள் நன்றாக அதிகமாக கேட்பவர்கள் என பெருமானார் சொல்லுவார்கள். யாரை பார்த்து? இஸ்லாமியர்கள் கிடையாது, காபிர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கிய அபூஜஹல் போன்ற மிக கொடிய காபிர்கள், அவர்களை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹ் உங்களை விட நன்றாக அவர்கள் கேட்பவர்கள் என சொல்கிறார்கள். என்றால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இதுதான் செய்தி. மரணித்த பிறகுதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமைகளை சக்திகளை அதிகமாக பெறுகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு செய்தி, நம்மில் பலரும் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய வீட்டிற்கு தீதார் பார்க்கறதுக்கு போறோம்னு சொல்லி போவோம். அப்படி அங்க போகிற பொழுது அந்த மரணித்தவர் ஜனாசாவாக படுக்க வைக்கப்பட்டவர் நல்லவரோ தீயவரோ யாராக இருந்தாலுமே அங்க போய் நிற்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அவர் நன்மை செய்திருந்தாலும் சரி அல்லது பாவம் செய்து வாழ்ந்தாலும் சரி அந்த இடத்தில் அவருடைய நலவிற்காக துஆ செய்ய வேண்டும் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபைதா ஹலர்துமுல் மௌத ஃபைதா ஹலர்துமுல் மையித ஃபகூலு கைரன், நீங்க ஒரு மௌத்தானவங்க வீட்டுக்கு போறீங்க, அந்த ஜனாசாவை தீதார் பார்க்குறீங்கன்னா அங்கே போய் ஃபகூலு கைரன், நீங்க நல்ல விஷயங்களை அவர் விஷயத்திலே பேசுங்கள். ஃபைனல் மலாயிக துஅமினூன அலா மா தகூலுன், நீங்கள் சொல்கிற எல்லா செய்திகளுக்குமே எல்லா வார்த்தைகளுக்குமே அங்கு இருக்கிற மலக்குமார்கள் ஆமீன் என சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளட்டும் என அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அங்கு நீங்கள் செல்கிற யாராக இருந்தாலும் நல்லவரோ தீயவரோ அவருடைய விஷயத்தில் நல்லதை பேசுங்கள் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில் ஒருவர் சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய முதல் கணவர், பெருமானாருக்கு முன்னால் மணந்திருந்த அந்த முதல் கணவர், பத்ர் போரில் கலந்து கொண்டவர், உஹது போரிலே ஷஹீதானவர். இந்த தன்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு அங்கு ஜனாதாவாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்தில பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. மரணித்தவருடைய அருகில் நின்று
நல்லதை சொல்லுங்கள், நல்ல துவாவை செய்யுங்கள் என்கிற இந்த ஹதீஸ் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தில் இருந்து துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ், என்னுடைய கணவர் இங்கே உன்னை அடைந்திருக்கிறார், இவரை நீ மன்னிப்பாயாக. வகுபினி மின்ஹு குக்பதன் ஹஸனா, இவரை விட சிறந்த ஒருவரை எனக்கு கணவராக நீ அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் துவா செய்வார்கள். துவா செய்ததனுடைய விளைவு பின்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லுவார்கள், அந்த இடத்தில் வைத்து நான் துவா சொன்னேன், ஆமீன் என மலக்குமார்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தான் என்னுடைய முந்தைய கணவர் இவரை விட எல்லாருக்கும் சிறந்தவராகிய பெருமானார் ரசூலுல்லாஹ் எனக்கு கணவராக அல்லாஹ்வுடைய கிருபையால் அமைக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மையத்தானவருடைய அருகில் நின்று நல்ல துவாவை செய்யுங்கள், இதனுடைய விளைவு இது போன்ற சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் மையத்தானவர்கள் அவர் நல்லவரோ தீயவரோ, அவர் பாவத்தில் கழித்தவரோ தன்னுடைய வாழ்க்கையை அல்லது நல்லதில் கழித்தவரோ, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தீதார் அவரை பார்க்க செல்கிறோம் என்றால் அங்கு நின்று அவருடைய நலவிற்காக துவா செய்ய வேண்டும், அவருடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்ய வேண்டும், பர்ஸக் என்கிற கபர் வாழ்க்கைக்காக துவா செய்ய வேண்டும், அவருடைய மறுமை வாழ்க்கை குறித்த நல்ல துவாவை செய்ய வேண்டும். ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தீங்கிழித்திருந்தால் அதை அந்த இடத்திலேயே வைத்தியால் நான் அவரை மன்னிக்கிறேன், எனவே நீயும் அவரை மன்னித்து விடு என்கிற உயரிய துவாக்களை செய்கிற பொழுது அந்த இடத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி அவருடைய மறுமை வாழ்க்கையும் உயர்கிறது, துவா செய்கிற நம்மளுடைய ஈருலக வாழ்க்கையும் உயர்கிறது என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இன்னொரு ஹதீஸின் அடிப்படையிலே நாம் பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், தனக்கு மறைவில் இருக்கிற அல்லது எங்கோ ஒரு புறத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்காக இங்கு இருந்து ஒருவர் துவா செய்தால் அங்கு இருக்கிற மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்வது மட்டுமல்லாமல், யா அல்லாஹ், அவருக்கு என்ன நலவிற்காக இவர் துவா செய்தாரோ அதே நலவை துவா செய்த இந்த நபருக்கும் நீ தருவாயாக இருக்கிற துவாவை மலக்குமார்கள் செய்கிறார்கள். அப்படியானால் மரணித்து போய் அங்கு ஜனாசாவாக கிடைக்கிற அந்த மையத்திற்கு நல்ல துவாக்களை நாம் செய்தால் அவருக்கும் அவருடைய கபர் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நலவாக அமையும். அவருக்கு துவா செய்த நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் மலக்குமார்களை முன்னிறுத்தி துவா செய்கிறோம் என்கிற அமைப்பு அங்கு ஏற்பட்டு விடுகிறது. எனவே மரணித்தவர்கள் என்று வருகிற பொழுது அவர்களுக்காக துவா செய்வதற்கு எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நம்ம முன்பு சொல்லிட்டு வந்தது, மரணித்தவர்கள் மரணமாகாதவர்களை விட கொஞ்சம் சக்தியில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னல் மையித்த யஅரிஃபு மை யஹ்மிலுஹு, ஒரு மையத்து அவர் மௌத்தாயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்பொழுதுதான் துவங்குகிறது. அந்த மையத்து எப்படி ஒரு நிலையில் இருக்கிறார் தெரியுமா? அவர் தன்னை யார் சுமந்து செல்கிறார் என்பதை அறிவார். பெருமானார் சொல்கிறார்கள், தன்னை யார் குளிப்பாட்டுகிறார் அதை அறிவார், தன்னை யார் கபரிலே வைத்து தஃபன் செய்கிறார் அதையும் அறிவார் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் மரணம் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய மனிதனுடைய முடிவு கிடையாது, அதுதான் ஒரு வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த மரண படுகொலி கபரு படுகொலி என்பது படுகொலியாகுவதும் பூஞ்சோலையாகுவதும் அதுவும் நமக்கு தெரியாது, ஆனால் அங்கிருப்பவர்களுக்கு தெரியும். கபரில் இறங்கி அந்த மையத்தை வாங்கி ஜனாசாவை உள்ள வைக்கிறோமே, வைக்கும் பொழுது நம்மளுடைய நமக்கு தெரிவது என்னமோ 6 அடி அல்லது 7 அடி குழி, ஆனால் அந்த ஜனாசாவாக வைக்கப்படுகிற அந்த மையத்திற்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லவராக இருந்தால் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் விசாலமாக்கப்பட்ட ஒரு மைதானமாக அது அமையும். நல்லவராக இருந்தால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு தென்றல்கள் வீசப்படும் கபராக அது அமையும். நல்லவராக இருந்தால் மூடப்பட்ட பொழுதும் கூட வெளிச்சமாக இருக்கிற நூறால் நிரம்பப்பட்ட குழியாக அது தெரியும். நல்லவராக இருந்தால் மலக்குமார்கள் சுபசோபனம் கூறக்கூடிய நிலையில் வந்து நிற்பார்கள் என்பது தெரியும். நல்லவராக இருந்தால் நாளை மறுமை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லாமல் புது மாப்பிள்ளை தூங்குவது போல ஒரு சூழ்நிலை அங்கு அமையும். அதுவே தீயவராக இருந்தால் எலும்புகள் நொறுங்குகிற வண்ணத்திலே இந்த விழா எலும்பு இந்த விழா
ஜனாசாவை வேதனை செய்யப்படுவதற்காக விஷ ஜந்துகள், பாம்புகள், தேள்கள் போன்ற ஜந்துகள் வந்து அமரும் இடமாக அந்த கபர் படுகொலி அமையும். தீயவராக இருந்தால் நரகத்தினுடைய காற்றுகள், உஷ்ணங்கள் வீசி அவருடைய உடல்கள் எல்லாம் கருகி போகிற ஒரு சூழ்நிலை எழும். இப்படி வெளியே இருக்கிற நமக்கு வெறுமனே 6 அல்லது 7 அடி குழியாக இருந்தால் உள்ளே வைக்கப்படுகிற அந்த ஜனாசா மையத்தினுடைய நல்லமல் தீயமல் பொறுத்து அதனுடைய இடம் விரிந்து கொடுப்பதும் சுருங்குவதும், தென்றல் காற்றுகள் வீசுவதும், நரக படுகொலியினுடைய ஜோலைகள் வீசுவதும் போன்ற காட்சிகள் எல்லாம் அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அவருடைய மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கிற துஆவை நம்ம எல்லோரும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள், யாராவது மரணத்தினுடைய படுக்கையில் சக்கராத்தினுடைய நேரத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு அருகில் போய் சூரா யாசீனை ஓத வேண்டும் என பெருமானார் சொல்கிறார்கள். இன்னும் பிற சூறாக்களை, குர்ஆன்களை ஓத வேண்டும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். காரணம் சொல்கிற பொழுது அந்த ஓதப்படுகிற சூரா குர்ஆனினுடைய பொருட்டால் அவருடைய சக்கராத்தினுடைய வேதனை லேசாக்கப்படும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அதுவே சக்கராத்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவருடைய உயிர் போகும் என தெரிய வந்தால் அவருடைய அருகிலே உட்கார்ந்து தல்கீன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சொல்லித்தர வேண்டும். அதுக்குன்னு களிமா சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை நான் களிமா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மௌத்தாயிட்டாருன்னா ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டேன், மௌத்தான நேரத்தில் காஃபிர். அதனால் நீ சொல்லுன்னு சொல்லாமல் அவருடைய காதலுடைய அருகிலே அமர்ந்து மெதுவாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரராக இருந்தால் கலிமா சொல்கிற ஒரு வாய்ப்பும் அமையும். ஏனென்றால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் மரணப்படுக்கையிலே இருக்கிற பொழுதுதான் ஷைத்தான் அதிகமாக அவரை நெருங்குவார். வாழ்க்கையில் நெருங்கியதை விட கடைசி நொடியில் தான் ஷைத்தான் அந்த மனிதரை அதிகமாக நெருங்குவான் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். எதற்கு? எங்கே அவன் கலிமா சொல்லி விடுவானோ என்கிற ஒரு அச்சத்தில் ஷைத்தான் நுழைந்து இன்னும் பிற ஊசலாட்டங்களை எல்லாம் அவருக்கு காட்டி எப்படியாவது அவருடைய ஈமானை குலைக்க வேண்டும் என்கிற நோக்கில் ஷைத்தான் அந்த நேரத்தில் அதிகமாக நெருங்குவான். எனவே மையத்தாக இருப்பவர் சக்கராத்தினுடைய நேரத்தில் இருப்பவருடைய அருகிலே அமர்ந்து தல்கீன் என்கிற லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக ஒருவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அதே சமயத்தில் ஒருவருடைய வாழ்க்கை முடியப்பட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் தான் நிரந்தர உலகமே அவருக்கு ஆரம்பமாக்கப்படுகிறது. அந்த நிரந்தர உலகில் ஒருவர் நல்ல முறையிலே சோபனங்களோடு சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரராக வாழ வேண்டும் என்றால் ஒரு நொடி பொழுது போல தெரிகிற இந்த உலக வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு இணங்க தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். கோபப்படக்கூடாது என்றால் கோபம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது என்றால் பொய் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஹராமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்றால் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அப்படி அழிந்து போகிற இந்த உலகில் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக ஒருவர் மாற்றிக்கொண்டால் நிரந்தர உலகமாகிய அலியா உலகமாகிய ஆகிரத் என்கிற அந்த மறு உலகில் தன்னுடைய வாழ்க்கை சோபனத்தோடு இருக்கும் என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் பாவம் செய்த எல்லோரும் தன்னுடைய நிலை குறித்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து அவனது முன்னால் போய் நின்றால் நிச்சயமாக தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். எனவே அனுதினமும் தூங்குகிற சமயத்தில் தூங்குவதற்கு முன்னால் சில திக்ருகளை செய்துவிட்டு அன்றைய நாள் பொழுதில் இன்னைக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் தனக்கு தானே கணக்கெடுக்க வேண்டும். பொய் சொன்னேனா, அல்லது யாராவது குறை பேசினேனா, கோல் மூட்டினேனா, அல்லது தன்னுடைய வியாபாரத்தில் ஏதாவது கையாடல் செய்தேனா, ஹராமான முறையில் சம்பாதித்தேனா, இப்படி எல்லாம் அலசி ஆராய்ந்து யாரெல்லாம் நான் செய்த எல்லா பாவத்திற்கும் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற ஒரு துவாவை வைத்து பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், தினமும் தூங்குவதற்கு முன்னால் வெறுமனே 10
அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை. என்ன திக்ர்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை என்கிற இந்த 2 கலிமாவை 10 முறை ஒருவர் சொல்லி தூங்கினால் அன்றைய நாள் பொழுது செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பிற்கு உண்டான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நம்முடைய உடல்களிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.